Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you are doing great today. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா சோலே மசாலா. ஸோ இந்த சோலே மசாலா நீங்க வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல்ல நீங்க வந்து பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. பட் நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் சவுத் இந்தியன் பிஞ்ச்ல வந்து நம்ம எப்படி அந்த ட்விஸ்டோட நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர், அப்புறம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், ரெண்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட இந்த சோலே மசாலா வந்து கிடைக்கும் உங்களுக்கு கடைகளில். நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமா வந்து கசூரி மேத்தி, ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்லைஸ்ட் லெமன் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து சின்னதா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா சின்னதா வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 15 to 20 கருவேப்பிலை, ஒரு கப்பு வந்துட்டு கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஃபைன்லி சாப் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு 2 பெரிய டொமேட்டோ, இது வந்து நான் நல்லா வந்து மிக்சியில போட்டு பியூரியா எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். இன்னைக்கு நான் வந்து ஒரு 200 to 230 கிராம்ஸ் ஆஃப் பெரிய சன்னா வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் நேற்று நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நீங்க அப்பவே வந்து ஊற வச்சு நீங்க வந்து குக்கர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப விசில் வைக்கணும், ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் இது வந்து ஒரு 8 hours கிட்ட நீங்க ஊற வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 2-3 விசில் ஸ்டேட் வந்து வெந்து வந்துடும் குக்கர்ல நீங்க போடுறப்ப. அப்புறம் இது கூட நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்மளுக்கு இந்த தண்ணியும் தேவைப்படும். ஸோ இதுதான் தேவையான இன்கிரீடியன்ஸ். நம்ம எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? ஸோ ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுக்கிறேன். ஸோ ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நீங்க வந்து இது கூட பட்டர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கீ கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பட்டர் ஆர் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் கூடவே. ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் ஆயில் எடுத்தீங்கன்னா போதுமானதா இருக்கும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் லைட்டா சூடாயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பட்டை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் ரேஷியோ எல்லாமே நான் வந்துட்டு ஒரு 200 to 230 கிராம்ஸ் ஆஃப் சனா தாலுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சோம்பு. இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. அப்புறம் பிஞ்ச் ஆஃப் ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும், அது போட்டுக்கலாம். நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அது கிறிஸ்பியா மாறும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். நம்ம நார்மலா சோலே மசாலா நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் எப்படி கிடைக்குமோ அதே இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம ஆட் பண்றோம். பட் வந்து ஒரு 2-3 இன்கிரீடியன்ட் வந்து நம்ம வேற அடிஷனல் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அது வந்து சவுத் இந்தியன் ஸ்டைல்ல வந்து நம்மளுக்கு அது கிடைக்கும். இந்த ஆனியன்ஸ் வதங்கிறதுக்காக நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன்ல வந்து ஆனியன் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சமா அசோஃபோய்டட் ஆட் பண்ணிக்கலாம், பெருங்காயத்தூள். நான் இது வந்து இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்ல காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இப்போ நான் இதெல்லாமே அடிஷ்னலா ஆட் பண்றனோ அதுதான் வந்துட்டு நம்ம சவுத் இந்தியன் ட்விஸ்டுக்கு வந்து இந்த இன்கிரீடியன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்துட்டு இந்த பெருங்காயத்தூள். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆனியனோட கலர் வந்து லைட்டா கோல்டன் ப்ரௌன்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு
ஒரு மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சில்லி பவுடர், அப்புறம் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அப்புறம் தனியா பவுடர், அது கூடவே நம்ம வச்சிருக்கிற இந்த சோலே மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணி விடலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு, இந்த ஆனியன் அப்புறம் ஆல்ரெடி போட்ட இன்கிரியன்ஸ் கூட. இப்போ நம்ம கொஞ்சமா வந்து வாட்டர் ஸ்பிளாஷ் பண்ணிக்கலாம், ரொம்ப கொஞ்சமா, அந்த ரா ஸ்மெல் போறதுக்காக. அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த தண்ணி நம்ம வந்து ஸ்பிளாஷ் பண்ணி வதக்குனா ஸோ அது நல்லா இன்னுமே வந்து அப்சார்ப் ஆகி கொஞ்சம் நல்லாவே வந்து சீக்கிரமா வதங்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சன்னா தால் வேக வைக்கிறப்ப நான் யூஸ் பண்ண வாட்டர் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த வாட்டர் தான் வந்து நான் இப்போ ஸ்பிளாஷ் பண்ணேன். ஸோ நீங்க தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணுங்க. இந்த மசாலா வந்து கீழே அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து சாட்டே பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இன்கிரியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் இன்கிரியன்ட் வந்துட்டு நம்ம தக்காளி வந்துட்டு மிக்சியில போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். இப்ப நீங்க பாருங்க, நான் வந்து டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட போறேன். இப்போ இது எந்த அளவுக்கு குக் ஆகணும்னா, தக்காளி வந்து நல்லா வதங்கி இப்ப நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிக்கிற ஆயில் வந்து இதுல பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஒரு லிட் போட்டு நீங்க வச்சுட்டீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்லா குக் ஆகி வரும். ஸோ இந்த டொமேட்டோ பியூரி வந்து நல்லா சாஃப்டா நல்லா வெந்து வரணும். ஸோ வெந்துட்ட பிறகு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆயில் பிரிஞ்சு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா இந்த சன்னா தால், அந்த ஒரு கப் அளவுக்கு அதை செப்பரேட்டா எடுத்து அதை நல்லா வந்து மசிச்சுட்டு, இங்க பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில நல்லா மசிச்சுட்டு அத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஏன் ஆட் பண்றோம்னா, அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில வரும், பிளஸ் இது வந்து இன்னமும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம இந்த மாதிரி மசிச்சு இது வந்து ஆட் பண்றோம். அதே சன்னாதால் நம்ம வேக வச்சிருப்போம் இல்லையா, அதே சன்னாதால ஒரு கப் அளவுக்கு நீங்க வந்து நல்லா மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளோட இன்னொரு சவுத் இந்தியன் இன்கிரியன்ட் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போறோம். அது வந்து என்னன்னா மட்டன் மசாலா. ஸோ நீங்க மட்டன் மசாலா நீங்க எந்த மட்டன் மசாலா நீங்க யூஸ் பண்றீங்களோ நீங்க அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க ஆட் பண்ணா போதுமானது. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா வந்து சாட்டே பண்ணி விடுங்க. இது கூடவே இப்போ நம்ம வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணும். கொஞ்சமா கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நான் எப்பவுமே சொல்ற மாதிரி கொத்தமல்லி தலை வந்து வெறும் கார்னிஷிங் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து நீங்க எப்போ வந்து நீங்க குக் பண்றீங்களோ அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்தே நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து கொத்தமல்லி வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து இன்னமும் டேஸ்ட் இருக்கும், பிளஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதுக்கு வந்து ஜாஸ்தி இருக்கு. இப்போ நீங்க கார்னிஷிங் மட்டும் நீங்க வந்து இந்த கொத்தமல்லி தலையை யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நீங்க வந்து குக் பண்றப்பே நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ்லயே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இது வந்து நல்லா வெந்து அது வந்து மிக்ஸ் ஆயிடும் எல்லா இன்கிரியன்ஸ் கூட. ஸோ அது வந்து நம்ம செப்பரேட்டா பிரிக்க முடியாது. இப்ப பாருங்க இந்த ஸ்டேஜ்ல இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் கிட்ட நான் வந்து இப்போ ஆட் பண்ண போறேன். பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு இப்போ இது வந்து நல்லா குக் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம்.
கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா ரொம்ப லிக்விடி ஃப்ளோயாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க வந்து ஒரு 4 to 5 minutes நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி குக் பண்ண விட்டுருங்க. நல்லா பாயில் ஆகி வரணும் இது. நீங்க ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நீங்க குக் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது நல்லா பபிள்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, பபிள்ஸ் வர. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற இந்த சன்னா தாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ஹை ஃப்ளேம்ல மறுபடியும் வச்சுட்டு இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இந்த சன்னா தால் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வாட்டர்ல வந்து மூழ்கின மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எந்த கன்சிஸ்டன்சி வரணும்னா இந்த சன்னா தால் வந்து கிளியரா தெரியும் நம்மளுக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா குக் பண்ணி விடலாம். இப்போ நீங்க வந்து சால்ட் நீங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சப்போஸ் சால்ட் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் காரம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு பெரிய கிரீன் சில்லி வந்து ஸ்லிட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொதிக்கிறப்பவே வந்து அந்த கிரீன் சில்லியோட ஜூசஸ் எல்லாம் அதில் இறங்கி ஸோ காரம் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம நல்லா வந்து கொதிக்க விடலாம். ஸோ நீங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 minutes நீங்க இப்படிவே வந்து கொதிக்க விடுங்க. நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஸோ அப்போ வந்து எல்லா மசாலாஸும் பிளெண்ட் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சன்னா தால் வந்து மேல மிதக்கி வர மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு திக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க அந்த செகண்ட் ட்விஸ்ட். நான் ஆக்சுவலி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அசோஃபைட்டட் ஆட் பண்ணோம், அப்புறம் மட்டன் மசாலா. இது வந்து தேர்ட் ட்விஸ்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த கர்ட் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணணும். ஸோ நீங்க முதல்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா கர்ட் வந்து திரிஞ்சு வந்துடும். ஸோ அது வந்து இந்த டேஸ்ட் வந்து அவ்வளவா இருக்காது. ஸோ இப்போ லாஸ்ட்ல நீங்க வந்து இதை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்கிற கொத்தமல்லி தலை கார்னிஷிங்காக ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் நீங்க வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து அடிஷ்னலா, இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்க பெப்பர் பவுடர் வந்து மேல வந்து போட்டுட்டு லாஸ்டா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேணாம், ஏன்னா பட் கர்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் அந்த டேங்கி ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சுவையான சன்னா மசாலா வந்து ரெடியா இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டிஷ் நீங்க வந்துட்டு வெறும் ஒயிட் ரைஸ் கூட நீங்க மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்க பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா இருக்கும். பட் இதுக்கு வந்து அல்டிமேட்டான காம்பினேஷன் எதுனா வந்துட்டு முட்டை தோசை. ஸோ நீங்க முட்டை தோசை கூட நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா நீங்க வந்துட்டு இந்த சோலே மசாலா நார்த் இந்தியன் ஸ்டைல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து நீங்க யூஸ்வலி நீங்க வந்து சோலே, அதாவது பூரி கூட சாப்பிடுவீங்க யூஸ்வலா. பட் இது நீங்க வந்துட்டு முட்டை தோசை கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ I'll see you in another video. Until then, see you all guys. Bye. Take care.